வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் கஷ்டப்பட்ட பெண்களுக்கு கை கொடுத்த தொழில் என்ன அப்படின்னா அது தையல் தொழில் தான். இந்த காலத்தில் கூட நிறைய பெண்கள் வீட்டில் இருந்தபடியே தையல் தொழில் செஞ்சு கை நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்படி நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த தையல் மெஷினை பற்றி சில வாஸ்து குறிப்புகளை தான் நாம் பார்க்க போகிறோம். அதை கண்டிப்பாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தையல் மெஷின் வீட்டில் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? தையல் மெஷினை வீட்டில் வைக்கிறதன் மூலமாக குடும்பத்துக்குள்ளே ஏதேனும் பிரச்சனைகள் வருமா? தையல் மெஷினை எந்த திசையில் வைக்கணும், எப்படி அமர்ந்து தைக்கணும், தையல் மெஷினால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நம்ம முறையாக கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தையல் மிஷின் வச்சிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த பதிவு நிறைய பலனை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழுசாக பயன்பெறுங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் 3 வேளை சில குடும்பங்கள் வயிறார சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த தையல் தொழில். இப்படி ஒரு குடும்பத்துக்கு வருமானம் தேடித்தரக்கூடிய தையல் மெஷின் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் தெய்வந்தாங்க. வீட்டில் தையல் மெஷின் வச்சு தொழில் செய்யலாம், அதில் எந்த தவறுமே கிடையாது. தொழில் செய்யாமல் தங்களோட தேவைகளுக்காக மட்டும், வீட்டில் இருக்கிறவங்களோட துணிமணிகளை தைக்கிறதுக்காக மட்டும் கூட தையல் மெஷினை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், தொழிலுக்காக வீட்டில் தையல் மிஷினை வச்சு வேலை செய்கிறவங்க நேரம் காலம் பார்க்காம தையல் மிஷினை பயன்படுத்தலாம், துணி தைக்கலாம். ஆனால் நான் முதல்ல சொன்னது போல் தொழில் செய்யாமல் வீட்டில் இருக்கிறவங்களோட உபயோகத்துக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மெஷின் அப்படின்னா அதற்கு சில நேர காலங்கள் பார்க்கணும். நீங்கள் தொழில் செய்யலை அப்படின்னா, உங்களோட வீட்டில் தையல் மெஷின் இருக்கிறது அப்படின்னா அந்த தையல் மெஷினை விளக்கு வைக்கிற நேரத்துக்கு பின்பு பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதாவது உங்களோட வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் தையல் மெஷினை பயன்படுத்த வேண்டாம். அதே போல் கிழிந்த துணிமணிகளை வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் தைக்காமல் வேறு ஒரு நாட்களில் தைக்கிறது சிறந்தது. தையல் தொழில் அப்படின்னாலே ஊசியால் குத்துவது, கத்திரிக்கோளால் வெட்டுவது போன்ற வேலைகள் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களை வீட்டில் நாம் செய்யும் போது வீட்டில் சண்டை சச்சரவுகள் வருமோ அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு இருக்குது. இதை பற்றி கவலை உங்களுக்கு வேண்டாம். தையல் மெஷினை பயன்படுத்தக்கூடிய நேரம் போக மற்ற நேரங்களில் தையல் மெஷினை ஒரு மூடியோ அல்லது துணியையோ போட்டு மூடி வச்சிருங்க, திறந்தபடி வைக்காதீங்க. இப்படி செய்யும் போது தையல் மெஷின் மூலமாக உங்களோட குடும்பத்திற்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். தையல் மெஷினை உங்களோட வசதிக்கு ஏற்ப உங்களோட வீட்டில் எந்த மூலையில் வச்சாலும் சரி, நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து துணிகளை தைக்கணும். நீங்கள் தையல் கடை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கடைக்கு வசதிக்கு ஏற்ப தையல் மெஷினை மாற்றி வச்சுக்கிட்டு துணி தைக்கிறவர் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து தைக்கிறது தான் சிறந்தது. இது எல்லாமே செஞ்சுட்டு மனதுக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல் இருக்குது, இந்த தையல் மெஷின் இருக்கிறதுனால எங்களோட குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கற்றுக்கொண்ட தொழிலை கைவிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தையல் மிஷினை தூக்கி வெளியில் போடாதீங்க. தையல் மிஷினுக்கு பக்கத்தில் உள்ள சுவற்றில் ஒரு விநாயகரோட திருவுருவ படத்தை மாட்டி வைக்கிறது ரொம்பவே சிறந்தது. எல்லா தோஷமும் நீங்கிரும். இதை கடைபிடிச்சு வந்தாலே தையல் தொழிலில் நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கும். வாஸ்து சாஸ்திரம் எல்லாமே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான். இந்த பதிவில் நம்பிக்கை இல்லாதவங்க, வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பதிவை பார்க்கணுங்கிற கட்டாயம் நிச்சயமாக இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி மென்மேலும் உயரலாம். இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களோடையும் என்னோட பதிவை பகிர்ந்துக்க மறக்காதீங்க. அதே போல் இந்த மாதிரி நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. மேலும் ஒரு அருமையான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்டில் தென், தேஜஸ் விஜய்.